எவ்வளோ பெரிய மரம் சரிஞ்சிருக்கு. காற்றுல தான் பெரிய வேப்ப மரம் உண்டு இங்கால சரிஞ்சு விழுந்திருக்கு. கணக்கு இடங்களில் வந்து இந்த காற்றின் மூலம் சீட்டம் ஏற்படும். இங்கே பாருங்க எப்படி காற்றடிக்குதுன்னு. இந்த காற்று மரங்கள் ஊடாக வந்து மின்சாரங்கள் பாயக்கூடிய சாத்தியக்கூறு. இதை விட பலத்த காற்று வர காத்திருக்கு. அடி வேரோட இந்த மரம் சரிஞ்சிருக்கு. இந்த உரபேக்குகளை எல்லாம் வந்து குப்பையில் போட்டிருப்பினோம். அதுன்ற பாதிப்புகள் வந்து இப்போ கனவேருக்கு தெரிஞ்சிருக்கும். வந்து காணுகளுக்குள்ள சிக்கி அடைச்சி இப்போ தான் அவைகளுக்கு அந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும். இங்கே இன்னைக்கு வந்து இடம்பெயர்வினம் எல்லாம் ஒரு குளம் தான். குளம் எல்லாம் வந்து குளம் மாதிரி தெரியாது. இதில் இந்த குப்பைகள்லாம் இப்போ பிரச்சனையை கொடுக்குது. இந்த தெரியுது குழாய் கிணறுக்கு மேலால தண்ணி வடிஞ்சு கொண்டிருக்கு. இந்த பாலங்கள் உடைஞ்சு வந்து எக்கச்சக்க பிள்ளைகள் வந்து செத்து அதன் உடல்களை வந்து எடுக்கிறது கஷ்டமா இருந்தது. மக்கள் வந்து தாங்களாகவே இந்த காணுகள் எல்லாம் வெட்டி தண்ணி போறதுக்கான கிராம சேவர் அலுவலகத்தில் வந்து இடம்பெயர்ந்திருக்கணும். அவைகளுக்கான காலை உணவு வந்து இதுல கொடுக்கப்படுது. துப்புரவு பணிகளும் வந்து மும்முரமாக இடம்பெற்று கொண்டிருக்கு. இந்த வீதி மூடப்பட்டுள்ளது. இந்த கால்வாயில வந்து இவ்வளவு குப்பைகளும் வந்து உள்ளே இருந்து இந்த தண்ணியை அடைச்சிருக்கு. ஏரோட சரிஞ்சிருக்கு. நல்லூருக்கு போற பிரதான வீதி இது. அங்கால இன்னுமே வந்து ஆல்பமா போகும். இந்த முதலைகள் வந்து வெள்ளத்தோட வந்து பிடிபட்டிருக்கிறது. இராணுவத்தினர் வந்திருக்கணும். இது வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு 28ஆம் தேதி. நேற்று 27ஆம் தேதியிலிருந்து யாழ்ப்பாணத்தில் இந்த புயலின் தாக்கம் வந்து ஆரம்பித்துள்ளது. நேற்று முந்தநாத்தி எல்லாமே வந்து விடாம மழை அடிச்சு கொண்டிருந்தது. சரியான ஒரு வெள்ளம் ஏற்பட்டது. நேற்று மாலை, அதாவது ஒரு 6 மணி 7 மணிக்கு பிறகு வந்து பெருசா மழை வீழ்ச்சியை வந்து காண முடியாம இருக்கு. முழுமையா இங்க என்னன்னு சொல்றது, ஒரு வறண்ட குளிர்காற்று கொண்டு நிலவிங்கிட்டு. இப்போவும் குளிர். இப்போ 28ஆம் தேதி விடிய 7 மணிக்கு வந்து நான் இந்த இடத்துல நிற்கிறேன். சரியான ஒரு குளிர்காற்று ஒன்று அடிச்சு கொண்டிருக்கு. அதோட இன்றைக்கு இந்த நேரம் வந்து திருவோணமலையிலேருந்து 250 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அந்த புயல் வடக்குலேருந்து கிழக்கு நோக்கி வந்து வீசிக்கொண்டிருக்கு. மிக விரைவில் வந்து யாழ்ப்பாணத்துக்கு அருகாமையில் வந்து கடக்க உள்ளதாக வந்து சொல்லியிருக்கோம். அதோட இங்கே இப்போ வந்து காற்று வீச தொடங்குது. இண்டையிலேருந்து வந்து விடியிலேருந்து வந்து சரியான காற்று அடித்து கொண்டிருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த காற்றின் தாக்கம் காரணமாக வந்து வீதிகளில் இருக்கிற மரங்கள், அதோட பெரிய பெரிய மரங்களும் கொஞ்சம் சரிஞ்சிருக்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைய நாள் விடிய யாழ்ப்பாணத்தில் அந்த புயலின் தாக்கங்கள் என்னென்னலாம் செய்திருக்குன்றதை வந்து இந்த காணொலியில் தரப்போகிறோம். எல்லாருக்குமே வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். காற்று இப்போ தான் அடிக்க தொடங்கியிருக்கு. கணக்க பேர் யோசிச்சு நீங்கள் நேற்றையோட சரியா என்றெல்லாம் கேட்டிருந்தீங்க. அப்படி இல்லை, இன்னும் 2-3 நாட்களுக்கு வந்து அதுன்ற தாக்கம் வரப்போகுது. கணக்க பேர் வந்து சொல்லியிருந்த நீங்கள் இதோட புயல் நின்றுட்டாண்டு இல்லை, இனித்தான் வரப்போகுது. அதை விளங்கிக் கொள்ளுங்க. அதோட புயல் வந்து என்ன வேகத்தில் வருது, எங்கே நிலை கொண்டிருக்குன்றதை பார்க்குறதுக்கு வந்து windy.com என்ற ஒரு வெப்சைட் இருக்குது. இணையதளத்தில் போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி விண்டி என்ற ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப்பில் போனீங்கன்னா இதுக்கிட்ட அந்த புயல் வந்து நிலை கொண்டிருக்கு, எந்த பக்கமாக சுழலுது, எவ்வளோ வேகத்தில் சுழலுது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இந்த விஷயத்தை வந்து எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. இப்போ யாழ்ப்பாணத்தில் என்னெல்லாம் இந்த அதிகாலையில் நடந்துக்குன்றதை இந்த காணொலியில் தரப்போகிறோம். இது வந்து யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் இந்த பிரதான பலாலி வீதியில் இந்த பெரிய மரம் உண்டு. இதெல்லாம் நின்றது. இந்த மரம் வந்து சரிஞ்சு இதில் வந்து வெட்டி போட்டிருக்கணும். பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் சரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மரம் இப்படி காற்று அடிக்கிற நேரம், மரங்கள் சரிகிற நேரம் இங்கே இருக்கிற மின்கம்பங்கள் வந்து அறுந்து விழுந்தால் தான் நம்ம அது பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்படி மரங்கள் விழுந்திருக்கிற நேரங்களில் மின்கம்பங்களில் மிகவும் ஒரு கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இப்போ இன்றைக்கு நேற்று மழை பெய்தபடியாக வந்து இன்றைக்கு மழை இல்லாதபடியாக வந்து மக்கள் அன்றாட வேலைகளுக்கு விடியவே வந்து போய்கொண்டிருக்கணும். காற்றுல தான் காற்றுக்கு தான். புயலை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறீங்களா? நீங்கள் இங்கே வேலைக்கு நிற்கிறீங்களா? சரி. இந்த புயலை பற்றி நீங்கள் என்ன அறிஞ்சிருக்கிறீங்க? நியூஸில் என்ன அறிஞ்சோம்? நீங்கள் நியூஸில் அறிஞ்சுக்கொண்டோம் புயல் வரும் தான் சொல்கிறாங்க. புயல் வந்தால் தான் தெரியும் எங்களுக்கு. ரைட். நேற்று சரியான மழை வெள்ளம். நேற்று ஒரு இடமே வந்து வெளிக்கிடையில. இன்றைக்கு நாங்களும் கடையெல்லாம் மூடி தானே வச்சுருந்தோம். கடையெல்லாம் பூட்டப்போ இன்றைக்கு
இன்றைக்கு திறக்க பார்க்குறோம், ஆனாலும் இந்த இது கிளைமேட் சரியில்லை. மப்பாக தான் இருக்கு, சின்ன சின்ன துளியல் விழுது. ஆனால் இன்றைக்கு வந்து பெரிய மழைகள் சாத்தியம் இல்லை, ஒரு காற்று தான் அடிக்கும், குளிர் காற்று வந்து அடிச்சு கொண்டு இருக்கும். ஆனால் இன்றையிலேருந்து காற்று தொடங்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறோம். பார்ப்போம் என்ன நடக்குதோ, எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு நடக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து காய்ச்சி கொண்டது நாங்கள் அப்போ சின்ன சின்ன மழை தூறல்கள் வந்து தூர தொடங்குது. விடிய மழை இல்லாத மாதிரி இருந்தது, ஆனால் இப்போ மழை பெய்யுமோன்ற ஒரு கேள்விக்குறி உருவாகி இருக்கு. இது வந்து திருநெல்வேலி சந்தை ஊடாக போய் கொண்டிருக்கிறோம். நேற்றைய விட இன்றைக்கு வந்து மக்கள் வந்து விடியவே வெளிக்கிட்டணும் அன்றாட அலுவல்களுக்காண்டி. இருந்தாலும் வெறிச்சோடித்தான் காணப்படுது. இப்போ நாங்கள் ஆனக்கோட்டை பகுதியில் இருக்கிறோம். இந்த மானிப்பாய் பிரதான வீதியூடாக வந்து நாங்கள் வரைக்கும் வந்து இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இந்த வேப்ப மரம், இந்த வீட்டுக்குள்ள பெரிய வேப்ப மரம் ஒன்று இங்கால சரிஞ்சு விழுந்துருக்கு. விழுந்து வந்து பாருங்கள், இந்த மின் கம்பங்கள் இருக்குது தானே, இந்த மின் கம்பங்களில் பொறுத்து இந்த மரம் அப்படியோ நிற்கிது. நல்ல பெரிய வேப்ப மரம். இதில் வந்து இன்னுமே வந்து மின் கம்பங்கள் இன்னும் அறையில் பாருங்கள், மின் கம்பங்கள் இதால் போகுது, எக்கச்சக்க வயர்கள் போகுது. ஆனால் இருந்தாலும் கூட மின் கம்பங்கள் அறையில் இந்த மின் கம்பத்தில் அந்த மரம் பொறுத்து இருக்குது. இப்படி கணக்கு இடங்களில் வந்து இந்த காற்றின் மூலம் சீட்டம் ஏற்படும். இங்கே பாருங்கள் எப்படி காற்றடிக்குதுன்னு, இந்த காற்று நல்ல பெருசாக தான் அடிக்குது. இப்படி காற்றடிக்கிற நேரம் வந்து அந்த தென்னை மரங்கள் தேங்காயோட இருக்க எல்லாம் வந்து அந்த தென்னை மரங்கள் முறியக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதில் இந்த வேப்ப மரம் இப்போ வந்து வெட்டுவினம். என்னென்னா வந்து இப்படியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் கட்டாயம் மின்சார சபைக்கு கோல் எடுத்து அறிவிங்க. இந்த வீட்டில் இருக்கிற வீட்டுக்காரர் வந்து இதை மரம் வெட்டுற ஆள்கிட்ட கூப்பிட்டு வெட்டலாமன்ட்டு யோசிக்கல. அதே என்னன்னா வந்து இது மின்கம்பங்களோட போகிறபடியாக வந்து அந்த மரங்கள் வெட்டேக்க வந்து மின்கம்பங்கள் அறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அந்த ஒரு பிரச்சனைக்காக கட்டாயமே உடனடியாக நீங்கள் மின்சார சபைக்கு அழைப்படுங்க. இப்படி மின்கம்பங்களில் இருக்கிற மரங்கள் விழுந்தா இது வந்து இந்த மின்சார வயர் வந்து பாதுகாப்பானது, சுற்றி கவர் போடப்பட்டிருக்கு. இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால லட்சபானாலேருந்து டிரெக்ட் கரண்ட் போகுது, எந்த வித கவரும் இல்லாத. இப்படியான இதுகளில் முட்டுப்படுற நேரம் வந்து இப்படி இந்த மாதிரி மின்கம்பங்களில் வந்து மரங்கள் விழுகிற நேரம் வந்து அந்த மரங்கள் ஊடாக வந்து மின்சாரங்கள் பாயக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் பார்த்து கையாளுங்க. இப்படியான மின்கம்பங்கள்ண்டா ஓகே. இப்படி இந்த மாதிரி டிரெக்ட் கரண்டில் வந்து மரம் எதுவும் விழுந்திருந்தால் அதுக்கு கிட்டவே போவாங்க. ஏன்னா வந்து அந்த மரத்தின் ஊடாக வந்து மின்சாரம் கீழே பாஸ் பண்ணி சூழ உள்ள பகுதியில் மின்சாரம் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வயர்களுக்குள்ள எல்லாம் வந்து சிக்கப்பட்டிருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த மரத்தை வந்து மின்சார சபை வந்து அகற்றுவினோம். இப்படியான பிரச்சனைகள் வந்து கணக்க இடம்பெறும், அதுகளுக்கு தயாராகிக்கொள்ளுங்க. இப்போ எங்களோட வீட்டில் இப்படியான மரங்கள் விளாட்டியும் வந்து போகிற வழியில் வீதியில் விழுந்திருந்தால் கட்டாயம் நீங்கள் தொடர்படுத்தி மின்சார சபைக்கு அறிவிச்சிட்டு போங்க. அவையில் வந்து உடனடியாக வந்து அதுக்கான அலுவல்களை பார்ப்பினும். வளமே விட இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மின்சார சபை தீயணைப்பு எல்லாமே வந்து 24 மணித்தியாலம் வந்து மும்முரமான சேவையில் இருப்பினம். அதனால் எந்தவித பயப்படவும் தேவையில்லை. உடனே வந்து அந்த பிரச்சனைகளை வந்து பாதுகாத்து கொள்ளுவோம். கவனமாயிருங்க. இப்போ தான் காற்று வீச தொடங்குது. இப்போ இடையிடையில் வந்து சின்ன சின்ன மழை தூறல்கள் வந்து விழுந்து கொண்டிருக்கு. பெருசாக மழை பெய்யலை. மழை பெஞ்சா நான் இந்த காணொலி எடுக்கல. அது இதில் ஹெல்மெட்டில் சின்ன சின்ன தூறல்கள்லாம் மழை விழுந்து கொண்டிருக்கு. ஆனால் காற்று தானே அடிக்குது பாருங்க. இங்கே பாருங்க, இந்த மரங்களை பார்த்தாலே தெரியும் எப்படி காற்றடிக்குதுன்ட்டு. பெரிய காத்தொண்டு அடிச்சு கொண்டிருக்கு. இதை விட பலத்த காற்று வர காத்திருக்கு. அந்த சரிந்து நிற்கிற மரம் உள்பக்கமான நாங்கள் வந்து காட்டுறோம் பாருங்கள். இந்த மின்கம்பங்களுக்கு கூடாக இந்த மரம் பொறுத்து நிற்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மரத்தின் பாரம் தாங்காமல் அடி வேரோட இந்த இடத்துல வந்து இந்த மரம் சரிஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் அந்த காக்கதீவு மீன் சந்தை இருக்கிற வீதிக்கு போய் கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்க நீர் வழிந்து ஓடிக்கொண்டிருக்கு. மழை இரவிரவ பெய்யாதபடியாக வந்து இப்போ நீர்களும் வந்து கொஞ்சம் ஓட மாதிரி இருக்குது. இதில் வந்து குடியிருப்புகள் எல்லாமே வந்து இருக்குது பாருங்கள். இங்காலே தண்ணி, இங்காலே தண்ணி, மழை தண்ணி வந்து வழிஞ்சு ஓடுது. இப்போ இப்போ இந்த நேரத்தில் வந்து மீன்களோட விலையும் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து கடலுக்கு மீனவர்களை போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மீன் சந்தையில் வந்து விடிய இவ்வளோ ஆக்கள் ஒன்று கூடி இருக்கணும். ஒரே ஒரு போட் மட்டும்தான் நிற்கிது, மீன் கொண்டு வந்திருக்கு.
மீன் சந்தையே வெறிச்சோடி போய் இருக்குது. இந்த இடமெல்லாம் வந்து வளமையாக பரபரப்பாக காணப்படுறது. இந்த இடத்துல போக இதில் எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க, இதில் என்ன விஷயம் இருக்குண்டு. இதில் தான் அந்த யாழ்ப்பாணத்துலேருந்து புறப்படுற குப்பைகளை மீள் சுழற்சி செய்து பிரித்தெடுக்கிற இடம். இதுக்கு பக்கத்துலேயே இஞ்சால கரையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த உரபேக்குகளை எல்லாம் வந்து குப்பையில் போட்டிருப்பினோம். இந்த பாருங்க, இந்த மாதிரி குப்பையில் வந்து எறிஞ்சிட்டு மக்கள் போயிருப்பினோம். அதில் கிழமை சலூண்ட குப்பை எல்லாமே வந்து கிடக்கு. இந்த சைடில் ஃபுல்லாகவே வந்து இரவு நேரத்தில் சில பல மக்கள் வந்து எறிஞ்சிட்டு போயினோம். அதுன்ற பாதிப்புகள் வந்து இப்போ கனவேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மழை வெள்ளத்தில் வந்து அந்த மாதிரி இந்த குப்பைகள் எல்லாம் வந்து அடித்து எல்லாட்ட வீட்டுக்களையும் போய் அதோட இந்த குப்பைகள் வந்து வீதியில் வீசுகிறபடியாக வந்து காணுகளுக்குள்ள சிக்கி அதுகள் எல்லாமே வந்து அடைச்சி இப்போ தான் அவைகளுக்கு அந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும். இங்கால நிற்கிற மரங்கள கப்புகள் எல்லாம் வெட்டி இருக்கிறேன் பாருங்கள், காற்றுக்கு விழக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குமெண்டு. இங்கால பகுதியில் இருக்கிற மக்கள் வளமையாகவே இந்த மழை காரணமாக வந்து இடம்பெயர்வினோம். ஏன்னா வந்து அவ்வளோத்துக்கு வந்து வெள்ளம் நிற்கும். இந்த வீடுகளுக்குள்ள எல்லாம் வந்து வெள்ளம் தான் நிற்குது. இங்கே பாருங்கள், வீடுகளுக்குள்ள எல்லாம் வந்து வெள்ளம் இருக்குது. ஆனால் இந்த கடினமான சூழலில் இன்னுமே அதிகமாக நிற்கும். என்ன இந்த பிரச்சனையை வந்து தாக்கு பிடிக்க போகிறமோ தெரியலை. நேற்று பார்க்கக்கூடிய விஷயம் வந்து நேற்று மாலை எல்லாம் வந்து இந்த ஜிஎஸ்ஆல வந்து அறிவிக்கப்பட்டது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து சுற்றி பக்கத்தில் இருக்கிற மண்டபங்களில் வந்து இடம்பெயருங்கோ வந்திருங்கோன்னு வந்து சொல்லியிருந்தவ அந்த அறிவிப்புகளையும் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட நேற்று நாங்கள் போயும் நேரடியாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. மண்டபங்கள் சனசமூக நிலையங்களில் தண்ணி நிற்கிற மக்கள் வந்து தங்கி நின்றவ. அதோட இந்த தண்ணி வந்து யாழ்ப்பாணத்தில் பிரதான மெயினான இடங்கள், பிரதான வீதிகள் அப்படி எல்லாத்துலேயும் இல்லை. வளமையாக அந்த பள்ளமான இடங்கள், குளத்தை அண்டிய பகுதிகள் அப்படியான இடங்களில் வந்து குளங்கள் முட்டி அதை சுற்றியுள்ள வீடுகளுக்குள்ள தண்ணி போயிட்டு இந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து வளமையாக அந்த வெள்ளத்தால் வந்து பாதிக்கப்படுறவ. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு குளம் தான். இந்த குளம் எல்லாம் வந்து குளம் மாதிரி தெரியாது. இதில் வேறங்க, இதில் குப்பைகள் எல்லாம் போட்டிருக்கணும். இந்த குப்பைகள்லாம் இப்போ பிரச்சனையை கொடுக்குது. இந்த வெள்ளத்தில் போய் காணுகள் அடைச்சி தண்ணிகள் தேங்கி நிற்கிறதுக்கு பிரதான காரணம் இந்த வீதிகளில் போடப்படுற குப்பைகள். ஆனால் மக்களையும் வந்து என்னென்னு சொல்கிறது, முழுமையாக நினைக்கலாது. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரிய விஷயம் என்ன வந்து யாழ்ப்பாண வீதிகள் சந்தைகளில் வந்து இந்த குப்பை தொட்டிகள் வந்து பிரதானமாக இல்லைன்றது வந்து என்னுடைய தனிப்பட்ட குறையும் கூட. இல்லாட்டி அப்படி இருந்தால் வந்து மக்கள் அந்த இடத்துல வந்து போட்டுட்டு போவினோம். இங்கே பாருங்கள், இது வந்து குளம். இதையும் வந்து தூர்வாரி ஆல்பம் எடுத்திருந்தால் இதில் கணக்க தண்ணிகள் நிற்கும். இதுக்கு மேலே அந்த தாவரங்கள் நிற்கிது. அதோட இதில் ஒரு விஷயம் வந்து காணக்கூடிய மாதிரி இருந்தது பாருங்கள். இதில் இந்த குழாய் கிணறு வந்து இதில் இருக்குது. இந்த குழாய் கிணறு நிரம்பி மேலால் தண்ணி வடியுது பாருங்க. இந்த குழாய் கிணறு நிரம்பி இந்த குழாய் கிணறுக்கு மேலால் தண்ணி வடிஞ்சு கொண்டிருக்கு. அப்படின்னா நிலத்துக்கு கீழே இருந்து மேலே தண்ணி பந்து கொண்டிருக்கு பாருங்கள். இப்படி வந்து கணக்க இடங்களில் நடக்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. சில பேர் கிணறுகளும் முட்டி வழிகிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. ரைட் ரைட் அவைண்ட இது குளமே இல்லோம்மா, இது குளமே இல்லோ. ஓகே ஓகே ஓகே. என்ன காரணத்துக்கா இந்த குழா கிணறு அடிச்சு? ஓகே ஓகே ஓகே. இந்த குளம் வந்து இந்த தூர்வாரம் அப்படியோ சுத்தி வந்து கட்டுகள் கட்டப்படையில இது புதுசா வாராக்களுக்கு வந்து இது ஒரு குளம் மாதிரி தெரியவே தெரியாது. என்ன இப்போ மாடுகள் அப்படி போய் விழுந்த சந்தர்ப்பங்கள் இருக்கா? தாழ்பம் என்ன? இந்த குளத்துக்கு என்ன பேர்? திரும்பக்குளம். துரும்பக்குளம். சரி, புயலுக்கு தயாரா இருக்கிறீங்களா? புயலுக்காண்டி புயல் வந்து தாளமுகம் தானே ஏற்பட்டிருக்கு. புயலா மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு தான் சொல்லினா. இந்தியாவுக்கு தானே. ஏன்னா வந்து யாழ்ப்பாணத்தால நேரடியாக கடக்கல, அதுக்கு அருகாமையில் இருக்கிற கடலூடாகத்தான் அது நிலை கொண்டிருக்கும். செய்தியெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறீங்க. சரி,
அப்போ புயலுக்கு என்ன முன்ன ஆயுதங்கள் செய்திருக்கீங்க? இப்போ கரண்டுகள் நின்றா கொண்டா அது இருக்கிறீங்க. இப்போ வந்து இப்போ உங்களோட காலத்தில் இப்படி ஏதாவது புயல் இதுக்கு முதல் பார்த்துக்கிறீங்களா? நிசா புயல், நிசா புயல், புரவி புயல், கொழும்பு பக்கம். இப்போ வந்து கொழும்பு அங்கால அம்பாறை பக்கத்தில் அங்காலேருந்து அதுதான் அந்த அம்பாறையில் காணக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த பாலங்கள் உடைஞ்சு வந்து எக்கச்சக்க பிள்ளைகள் வந்து செத்து அதன் உடல்களை வந்து எடுக்கிறது கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்து இப்போ திருவோணமலையிலேருந்து கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த புயல் இருக்குது. ஆனால் அந்த நேரம் இருக்க கூட இப்போ காற்று யாழ்ப்பாணத்தில் தொடங்கிட்டு, இப்போ யாழ்ப்பாணத்துக்கு அருகாமையில் நாளைக்கு நாளண்டைக்கு வர்ற நேரம் வந்து இன்னுமே பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ கூட யாழ்ப்பாணத்தில் சில இடங்களில் மரங்கள் விழுந்துருக்கிறது காணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படியும் நாங்கள் ஒரு அதான் முழங்கால கிட்ட நேற்று நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இன்றைக்கு வந்து பெருசாக மழை பெய்யாதான், அந்த குளிர் காற்று வந்து அடிச்சு கொண்டு அதோட காற்று அதான் ஓ ரைட் 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 ஓகே ஓகே. வெளிநாட்டில் இருக்கிறார்களும் என்ன ஊரில் என்ன நடக்குன்றதை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கணும். ரைட் 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 ஓகே ஓகே ஓகே. எல்லாம் வந்து இந்த யூடியூப்பால் தான் நாங்கள் வந்து யூடியூப்பில் எடுத்து போகிற வழியை தான். பாதுகாப்பாக இருங்க, பார்ப்போம் என்ன நடக்க போதும். 2-3 இடங்களில் மரங்கள் விழுந்திருக்கு. மற்றது தண்ணி கொஞ்சம் ஓட்டம் குறைவாக இருக்குது. என்னென்ன விடிய நடந்திருக்குன்றதை வந்து பார்த்து கொண்டு வரோம். சரி, வெளிநாட்டில் இருக்கிறாங்கள எப்படி உங்களை பார்த்துட்டு கதைப்பிடும். இந்த இடத்துல எல்லாம் நேற்று சரியான தண்ணி நின்றது, மிக அதிகளவான வெள்ளம் நின்றது. இன்றைக்கு வெள்ளம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. மக்கள்கிட்ட கேட்ட மட்டும் மக்கள் சொல்கிற விஷயம் வந்து மழை வெள்ளம் வராமல் இருந்து காற்று அடித்தா வந்து தாக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு மட்டும், மழை வெள்ளமும் காற்றும் சேர்ந்து அடித்தா வந்து ஈடு கொடுக்கவே முடியாமல் இருக்குமன்றத வந்து மக்கள்கிட்ட கதை கேட்க வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. பார்த்தீங்கன்னா இந்த சந்தில எல்லாம் வந்து குப்பைகள் போட்டுக்கணும். இந்த குப்பைகள் எல்லாம் வந்து நீரில் அடைச்சு அந்த வடிகால் அமைப்பை வந்து இந்த குப்பைகள்லாம் அடைக்கிறது. தங்களுடைய வீடு சுத்தமாக இருந்தால் காணும் என்றதை வந்து போட்டுட்டு போயிடும். ஆனால் அதுக்கு முழுமையாக மக்களை நான் குறை சொல்ல மாட்டேன், ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த இதில் எல்லாம் பாருங்கள், இந்த சந்தியில் இதில் எல்லாம் வந்து குப்பைகள்லாம் இருக்குது. கட்டாயமே வந்து யாழ்ப்பாணத்தில் எல்லா சந்திகள்லேயும் வந்து அந்த குப்பை கூடங்கள் தொட்டிகள் வந்து வைக்கப்பட வேண்டும். வச்சா வந்து மக்கள் வீதியில் போடுற குப்பைகளை கட்டாயமே வந்து அந்த தொட்டிகளில் போடுவினோம். இப்போ யாழ்ப்பாணத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் என்னென்னு சொல்கிறோம், ஒரு கிழமைக்கு ஒரு ஆள், இப்போ திங்கக்கிழமைன்னா திங்கக்கிழமை அந்த உக்கின குப்பைகள், செவ்வாய்க்கிழமை உக்காத குப்பைகள், அப்படி வந்து குப்பைகளை அந்தந்த நாளுக்கு வந்து வெளியில் வைங்க போடுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து அது எவ்வளவுக்கு சாத்தியம் என்று யோசிக்கலை. ஏன்னா வந்து இப்போ அரசாங்க வேலை செய்கிறாங்க வந்து 7 நாளும் 6 நாளும் வந்து வேலைக்கு போகணும். அப்படி வேலைக்கு போகிற நேரம் வந்து அவையில் வந்து நின்று அந்த குப்பைகளை வந்து கொடுக்குறதுக்கு அவைகளுக்கு வந்து சாத்தியமே இல்லை. அதனால் அவையில் வேலை முடிச்சுட்டு வந்து தான் அவையில் அந்த மாதிரி தங்களுடைய குப்பைகளை வந்து என்ன தரம் பிரிப்பினோம். அப்போ இப்படி ஒரு தொட்டி ஒன்று நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்குமா இருந்தால் அந்த நிரந்தர தொட்டியில் வந்து அவையில் எந்த நேரம் விடிய சரி இரவு சரி அவையோட வேலைகள் முடிச்சுட்டு வந்து அவைகளுக்கு நேரம் கிடைக்கிற நேரம் வந்து கொண்டே போடுவினோம். கூடுதலாக கொழும்புகள் எல்லாம் வந்து நாங்கள் அந்த தொட்டிகளை காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் யாழ்ப்பாணத்தில் இல்லைன்றது என்னுடைய பெரிய குறை. இந்த பாருங்க, இதில் பாருங்க, இதுலேயும் வந்து குப்பைகள் போட்டிருக்கணும். இப்படி கணக்கு இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த விஷயம் பற்றி நான் கதைக்கணும் பண்ணிருந்தான். ஆனால் இந்த நேரம் இப்போ தான் அந்த விஷயம் பற்றி கதைக்கிறேன். பிரதானமாக இதை அடைக்கிறதுக்கு முழுமையான காரணமே இந்த வீதிகளில் எறியப்படுற குப்பைகள், பொலித்தீன் குப்பைகள், இதெல்லாம் போய் அடைச்சி தான் இந்த வடிகால் அமைப்பு பிரச்சனைப்படுது. இதில் எல்லாம் வந்து குப்பைகள்லாம் நுரவாய்களை இந்த கட்டி கட்டி போட்டுக்கினேன் பாருங்க. இப்படி சொல்லிக்க வந்து சில பேர் வந்து கோவிப்பீங்க, நாங்கள் அப்படி இல்லை என்று. நான் வந்து எல்லாரையுமே வந்து இந்த இடத்துல குறிப்பிடல. ஒரு சிலர் அந்த விஷயம் செய்கிற ஒரு சிலர் தான் இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு
கேட்டுக்கொள்கிறேன். அப்படி குறிப்பிடுறார்கள் வந்து தயவு செய்து உங்களுடைய நடத்தைகளை மாற்றிக்கொள்ளுங்க, திருந்திக் கொள்ளுங்க. இல்லாட்டி வந்து யாழ்ப்பாண மாநகர சபையால் வந்து இதுக்கு ஒரு முடிவெடுக்கணும். எல்லா தொட்டிகளும் வச்சு அதுகள் கண்காணிக்கப்பட்டு அந்தந்த நேரத்தில் அகற்றப்படணும் என்றதை வந்து இந்த நேரத்தில் நான் அறிவிச்சு கொள்கிறேன். வேணது வந்து இப்படி தொட்டிகள் இல்லை என்ன செய்யலாம் வந்து அப்படி சில வேளை மாநகர ஊழியர்கிட்ட யாரும் கேட்டாலும் வந்து அவையில் சொல்கிற விஷயம் இந்த சந்தியில் போடுங்க நாங்கள் வந்து எடுப்போம், இந்த இடத்துல வைங்க நாங்கள் வந்து எடுப்போம் உண்டு. ஆனால் அதால் வந்து கணக்கு பாதிப்புகள் ஏற்படும். அப்படி ஒரு நிரந்தர இடம் இருந்தால் எல்லா மக்களுமே வந்து அந்த இடத்துல போடுவினம் என்றதை வந்து என்னுடைய சார்பில் மக்கள் சார்பில் நான் இந்த நேரத்தில் வந்து உறுதியளித்து கொள்கிறேன். யாராவது இதுக்கான நடவடிக்கை எடுக்க ஏழுமெண்டா கட்டாயம் எடுங்க. முதல் எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்தில் ஒருக்கா எல்லா இடங்களையும் வந்து இந்த தொட்டிகள் வைக்கப்பட்டது. ஆனால் அது சரியான ஒரு பராமரிப்பு இல்லாதபடியாக வந்து கொஞ்சம் காலத்தில் அது உடைஞ்சு போயிட்டு அது காணாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இனிவரும் காலத்தில் அப்படி வச்சு ஒவ்வொரு நாளும் அதை கண்காணிச்சா வந்து அதுகள் வந்து மாற்றங்கள் அடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் கட்டாயமே இருக்குது. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொட்டடி பகுதிக்கு நாங்கள் வந்துக்கிறோம். எங்கால பகுதியிலேயும் வந்து தண்ணியில் நிற்கிற பகுதி பாருங்கள். இதில் பாருங்க இதெல்லாம் தண்ணி நேற்று வந்து அதிகமாக இருந்தது. இன்றைக்கு வந்து தண்ணீர் வந்து கடலை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஊருக்குள்ளே இருந்து இங்கால பக்கம் கடலை நோக்கி நீர் ஓடிக்கொண்டிருக்கு. இங்கால பக்கம் தான் கடல் இருக்குது. வடிகால் அமைப்பு எல்லாமே இருக்குது. ஆனால் அது பராமரித்து அதுகள் வந்து சரியான வகையில் அந்த அடைப்பு இல்லாமல் இல்லை. அதான் பிரச்சனை. அடைப்புகள் இருக்கிறபடியாக தான் இதுகள் எல்லாம் வந்து அடைச்சி கொண்டிருக்கு. இங்கால வேறுங்க அடைச்ச இதுகளை வந்து எடுத்து வெளியிலே வந்து போட்டு கொண்டிருக்கிறோம். இங்கால பகுதி நேற்று சரியான வெள்ளமாக இருந்தது. இன்றைக்கு வந்து வெள்ளம் குறைஞ்சி காணப்படுது. பாருங்க இதில் எல்லாம் மக்கள் வந்து தாங்களாகவே இந்த காணுகள் எல்லாம் வெட்டி தண்ணி போகிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே காணுக்கு சில இடங்களில் காணுகள் இல்லை. அப்போ அவையிலே வெட்டி ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கணும். இதில் பாருங்க இதில் எல்லாம் வந்து அந்த காணுகளில் இருந்த குப்பைகளை தான் இங்கே கரையில் வந்து எடுத்து போட்டுக்கணும். இதெல்லாம் வந்து வீதியில் எறியப்படுற குப்பைகளால் தான் இந்த காணுகள் எல்லாமே வந்து அடைச்சிருக்கு. தயவு செய்து அதுக்கான ஒரு வழிமுறையை கட்டாயமே வந்து பாருங்கள். இதில் பாருங்கள் இங்கே இதுக்குள்ளே எல்லாம் வந்து தண்ணி எல்லாம் போயிருக்கு. இந்த குடியிருப்புகள் எல்லாம் வந்து கொட்டடியில் இருக்கிற கிராம சேவகர் அலுவலகம். இதில் வந்து இந்த குடியிருப்பில் தண்ணி வந்தாக்கள் வந்து இந்த இடத்துல கிராம சேவகர் அலுவலகத்தில் வந்து இடம்பெயர்ந்திருக்கணும். அவைகளுக்கான காலை உணவு வந்து இதில் கொடுக்கப்படுது. பாருங்க பானெல்லாம் வந்து குடிக்கணும். தண்ணியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவி திட்டங்களும் இங்கால நடைபெற்று கொண்டிருக்கு. பார்த்தா தெரியும், மாநகரசபை ஊழியர்கள் வந்து குப்பைகளையும் வந்து அகற்றி கொண்டிருக்கணும். இதில் துப்புரவு பணிகளும் வந்து மும்முரமாக இடம்பெற்று கொண்டிருக்கு. இந்த வடிகால்களில் அடைச்சிருக்கிற குப்பைகள் எல்லாத்தையும் வந்து அவர்களும் துப்புரவாக செய்து கொண்டிருக்கணும் 24 மணித்தியாலம். யாழ்ப்பாண டவுனுக்குள்ளே நிற்கிறோம். இந்த வீதி மூடப்பட்டுள்ளது. இரவு போட்டிருக்கணும். இரவு வந்து இந்த இடத்துல எல்லாம் சரியான வெள்ளம். நேற்று நான் போட்ட காணொலியிலேயும் இந்த இடத்தால் போயிருக்க வந்து இதில் டவுனில் வந்து எவ்வளோ வெள்ளம் இருந்துட்டு பார்த்துருப்பீங்களா. ஆனால் இன்றைக்கு விடிய வந்து அந்த வெள்ளம் எல்லாமே வந்து ஓடிட்டு இரவு மழை பெய்யாதபடியாக இந்த நல்ல நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு. தொடர்ந்து மழை பெய்தால் வந்து கஷ்டம். அதுதான் மக்கள்கிட்ட கருத்தும். அதுதான் மழையோடு சேர்த்து புயல் வந்தால் கஷ்டம், புயல் மட்டும் வந்தால் நாங்கள் ஈடு கொடுப்போம்ன்றதை வந்து தெரிவிச்சிக்கணும். பெருசாக யாழ்ப்பாண டவுனுக்குள்ளே இன்றைக்கு மழை இல்லை, வெள்ளம் இல்லை. இப்போ லைட்டாக மழை பெய்து கொண்டிருக்கு, தூறிக்கொண்டு லைட்டாக தூறுது. இதிலே வந்து அந்த வீதிகள் எல்லாமே டவுனில் 1-2 வீதிகள் மறைக்கப்பட்டுள்ளது, மூடப்பட்டுள்ளது. இன்றைக்கு விடியத்தான் அதை திறந்து விடணும். வெள்ளம் காரணமாக வந்து மூடி இருக்கணும். ஆனால் கூடுதலான என்னென்னு சொல்கிற புதுசாக வர்றாங்களுக்கு வந்து இந்த பாதை மூடினா இதால் போகலாம் அப்படின்ட்டு பெரிய ஒரு யோசனை இருக்குது. அந்த பிரச்சனையை வந்து ஒன்று இடம்பெறும். நாங்கள் நிற்கிற வீதி வந்து பலாலி வீதி, பிரதான வீதி. இந்த ஆரியகுளத்துக்கு அருகாமையிலே நிற்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து பெரிய ஒரு கால்வாய் ஒன்று இருக்குது. இந்த கால்வாயில் வந்து இவ்வளவு குப்பைகளும் வந்து உள்ளே இருந்து இந்த தண்ணியை அடைச்சிருக்கு. இதில் பாருங்கள் இப்போ வந்து சுத்தம் செய்திருக்கிறோம். இவ்வளவு குப்பைகளும் வந்து இந்த கால்வாக்கில் அடைச்சி நீரை போக விடாமல் பண்ணியிருக்கு. கூடுதலாக மரங்கள், அதோட இங்கே வந்தீங்கன்னா பிளாஸ்டிக்குகள், போத்தில்கள், இங்கே டின்னுகள், அப்படி வந்து கணக்கு விஷயங்கள் இருக்குது. கூடுதலாக இந்த பிளாஸ்டிக்குகள்லாம் வந்து இந்த சூழலை வந்து நாசம் செய்கிறது. இந்த பிளாஸ்டிக்கில் தான் இதில் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இவ்வளோ காலமானாலும் வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து உட்காது. இந்த இடத்துல அடைப்புக்கு, கூடுதலாக நீர் தேக்கத்துக்கு, வடிகால்கள் பிரச்சனைக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் பொருள் வந்து
பிரச்சனையை கொடுக்குது. இதில் வந்து துப்புரவு தொழிலாளர்கள் வந்து இதை சுத்தம் செய்து இந்த இடத்துல போட்டு வைக்கணும். இவ்வளோ குப்பைகள் வேறுங்க. நான் நினச்சேன் மரம் ஏதாவது சரிஞ்சிருக்கான்னு நினச்சேன். ஆனால் வந்து இதில் போட்டு வைக்கணும் வடிகால் அமைப்பு செய்து. இப்போ வந்து சரியாக வந்து தண்ணீர் வந்து ஓடிக்கொண்டிருக்கு. இப்படி இதால் ஓடி அங்கால கடலோட வந்து இந்த தண்ணீர் சேருது. இப்போ எந்த வித தடையும் இல்லாமல் இந்த நீர் ஓடுறத வந்து இந்த இடத்துல வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நான் வரைக்கும் வந்து எந்த வித மழையும் பெய்யலை. இப்போ வந்து மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. நான் நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் வந்து மழை பிளக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது. வணக்கம், என்ன பார்க்குறீங்க? தண்ணி மூவ் பண்ணி பார்க்குறேன். தண்ணி குறையலை என்ன? இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரரா? அந்த வீடு. சரி சரி. இப்போ இதில் நீங்கள் ஆள் போட்டுனீங்க? நானும் மனுஷன் நானும் கொஞ்சம் ஆள் போட்டேன். நிறைய போட்டு மனுஷன் எல்பிஆர் பையன் கவர்மெண்ட் சேர்ந்து முடிப்பாட்டி அங்கே கூப்பிட்டு தான் முதல் வந்து ஒரு இடத்துலேயே வந்து போட்டு போனான். புறா வந்து அங்கால போட்ட குப்பையெல்லாம் வந்து இதுக்குள்ள போயிடுது. அங்கால போட்ட குப்பையெல்லாம் இதுக்குள்ள வருது. என்ன இந்த குப்பை போடுறது வந்து பெரிய பிரச்சனை தான். என்ன பெரிய பிரச்சனையாக அதை முனிசிபாலிட்டி ஆட்சியை நடக்கும். இந்த சைட்டில் உள்ள ஆட்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். கொடுத்து அதுக்குரிய ஏதோ ஃபைன் பண்ணுவோம். இப்போ வீட்டில் இருக்கிறாங்கலாம் அந்த கரையில் அப்படி குப்பையை பின்னால் தூக்கி போடுறது சேஃபாக உள்ளுக்கு எடுத்து முனிசிபாலிட்டி கண்ட வடிக்கணும்னா குப்பை வேற. என்ன நாங்கள் வந்து யூடியூப்பில் போடுறாங்க. இப்போ குப்பை தான் பெருசாக இந்த அந்த இதை முனிசிபாலிட்டியை மெயின்டைன் பண்ண ரைட். அந்த என்ன செலவாக நாங்கள் இந்த இதோட அனலைஸ் பண்ணி செய்யலாம். இந்த இதை நான் அனலைஸ் பண்ணி கோஆப்ரேட் பண்ணாட்டிக்கு அவங்களும் என்ன செய்யலாம். சரி, அதான் மக்களும் வந்து அதுக்கான ஆதரவு கொடுக்கணும். இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் இப்படி ஏன் குப்பை போடுறதுக்கு அந்த இடங்கள் இல்லை, அதெல்லாம் டிசைட் பண்ணோம். அப்போ என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் முனிசிபாலிட்டி அதுக்குரிய இடங்களை செலக்ட் பண்ணி அது எவ்வளவு காலம் நிறுத்தி போட்டு அது கவனிக்கல. அந்த இடங்களை டிசைட் பண்ணி இதில் மக்களும் அதை தரம் பிரிச்சதில் கொடுத்தா தான் அவங்களும் கொண்டு இதாக செய்யலாம். அதான் ரெண்டு தரப்புலையும் வந்து பிள்ளைகள் இருக்கு. ஆனால் இப்படியான பிரச்சனைகள் வரைக்கும் தான் அந்த பிள்ளைகள் விளைவுகள் வந்து தெரிய வருது. இப்படி இது வரைக்கும் ஐயா பாருங்க எவ்வளோ பப்ளிக் இல்லாமல் இந்த சைடில் இருக்கிறாங்க முழு பேரும் வெள்ளத்துக்கு வெள்ளத்துக்கு தான். அதான் இப்போ இதுகள் முட்டினா உங்களோட வீடுகளுக்குள்ள தண்ணிகள் வரும். என்ன சரி, புயலுக்கான ஆயுதங்கள் என்னென்ன செய்திருக்கீங்க வீட்டை? புயலுக்குரியது நாங்கள் வந்து இது சாப்பாடு சாமான்கள் வாங்கி சேஃபாக கொஞ்சம் வச்சுருக்கோம். அதெல்லாம் மேற்கொண்டு அதுக்கு மேலே ஒன்றும் செய்யலாம். ஏழுமான அளவுக்கு தான் பார்க்கலாம். சரி, இது நான் கீழ்மட்டங்களை பார்ப்போம். நாங்கள் எவ்வளோ சேவ் பண்ணுவோம். இதில் ஒரு சாப்பாட்டுக்கு அதை ஹேண்டில் பண்ண முடியாத அந்த இதில் கவனிக்கணும். இப்போ அன்றாடம் முளைக்கிறவன் சாப்பாட்டு வழியெல்லாம் இருக்கும். கட்டாயம் எல்லாராலையும் அப்படி செய்யலாது. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவோம். நாங்கள் வழியாக சாப்பிட்டு போடுங்கிற வயது அதே மாதிரி தான் இந்த எல்லா இதில் தங்கட வயது இருந்துன்னா போட முடியும். மற்ற சைக்கு பார்க்குறீங்களா இரண்டு பக்கம் மயிற்சி அதான் அந்த வழக்கம் இந்த வரையும் அதான் நடந்துருக்கு. சரி நன்றி ஐயாட்ட. கணக்க தெளிவான விஷயங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் வந்து பலாலி வீதி. இந்த பலாலி வீதியில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதுலேயும் வந்து ஒரு மரம் ஒன்று சரிஞ்சிருக்கு, வேரோட சரிஞ்சிருக்கு பலாலி வீதியில் இந்த மரம். இது வந்து இந்த தாக்கத்தில் உண்டு. நான் போகிற வழியில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து இந்த காணொலியில் பதிவு செய்த நான். நாங்கள் அந்த அரசடி நல்லூர் வீதியூடாக போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல நேற்று வந்து நாங்கள் இந்த இடத்துல தான் அந்த காணொலியும் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. கணக்க பேர் வந்து இடம்பெயர்ந்தவ. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த இடத்துல வந்து தண்ணிகள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவ்வளவு குறையில் தண்ணி இருக்க தான் செய்யுது. இது வந்து நல்லூருக்கு போகிற பிரதான வீதி கந்தர்மடம். சரியான தண்ணி தான். என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே இந்த பைக் போனால் வந்து பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா இது மட்டும் வந்து தண்ணி நிற்கிது, அங்கால இன்னுமே வந்து ஆழ்பமாக போகும். இந்த இடத்துல தண்ணி குறையாமல் அப்படியே இருக்குது. ஏன்னா வந்து இதில் வந்து 2 குளங்கள் வந்து இந்த ஊருக்கு அருகாமையில் இருக்குது. அதனால் அந்த குளங்கள் முட்டி தான் பிரச்சனையாக இருக்குது. வடிகால் அமைப்பு கடலோடு இருந்தால் வந்து இதுகளும் வந்து பெருசாக தப்பிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். இது வந்து பாடசாலையாக இருந்தது. இந்த பாடசாலைகளையும் வந்து அவ்வளவு தண்ணிகள் தேங்கி நிற்கிது. இப்போ இங்கால பக்கம் இன்னுமே வெள்ளத்தில் மூழ்கி தான் இருக்குது. இப்போ இப்படியான வெள்ளங்களில் வந்து மிகவும் பாதுகாப்பாக இருங்க. சில ஊர்களில் வந்து முதலைகள் வந்து வெள்ளத்தோடு வந்து பிடிபட்டிருக்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருந்தது. அவதானமாக இருங்க. இன்றைய காலை சூழ்நிலை வந்து இப்படி தான் இருக்குது. தொடர்ந்து அப்படி எங்களோட சேனலில் பார்த்து கொண்டுருங்க. தெரியாதவங்களுக்கு வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னெல்லாம் விஷயம் நடக்குதுன்றதை வந்து
உங்களுக்கு நாங்கள் அறிய தருவோம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறும் நான் உங்கள் அலை. பார்த்தீங்கன்னா இந்த அதிகாலையில் வந்து இராணுவத்தினர் வந்திருக்கணும் இந்த வெள்ள இடங்களை வந்து பார்வையிடுறதுக்கு என்ன மாதிரி வெள்ள பாதிப்புகள் ஏற்படுத்து. இது வந்து கந்தர்மடம் சந்தை. இதில் வந்து வெள்ளங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு பார்வையிடுறதுக்கு வந்து இராணுவத்தினர் வந்திருக்கணும்.